பூலோகத்துல சந்தோஷ நிம்மதி இல்லாம மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடுமையான வறட்சியால பூலோகமே ரொம்பவும் நொந்து போயிருந்துச்சு. என்ன இது, பல நாட்களா பூலோகத்துல எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. பெரிய பெரிய கடல் கூட வத்தி போச்சு. யாராலையுமே விவசாயம் செய்ய முடியல. பாவம், மக்கள் எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் அவங்க உயிரையும் இழந்திருக்காங்க. ஆமா, எங்கேயுமே சந்தோஷம் இல்ல. பசி, கொடுமை, வறுமை எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி அந்த முனிவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க சில ஜனங்க வந்தாங்க. சாமி, நீங்க தான் எப்படியாவது இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும். என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? ராட்சசர்கள் வந்துகிட்டு இருக்காங்களா? இல்ல சாமி, சொந்தக்காரங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. விவசாயம் செய்யறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. எல்லா ஊர்ல இருந்த நதி, குளம் எல்லாமே வத்தி போச்சு. எவ்வளவு தேடினாலும் எங்கேயும் துளி தண்ணீர் கிடையாது. என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கு புரியல சாமி. நிலைமை கட்டுக்கடுங்காம போய்கிட்டு இருக்கு. இப்படியே விட்டோம்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும். எப்படியாவது நாம இந்த மனித இனத்தை காப்பாத்தியாகணும். அப்படின்னா நாம இப்பவே கைலாயத்துக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த கஷ்டத்துல இருந்து வெளிக்கொண்டு வர சொல்லலாம். அப்படி சொல்லி அந்த முனிவர்கள் 2 பேரும் கைலாயத்துக்கு பயணம் செஞ்சாங்க. இன்னொரு பக்கம் கைலாயத்துல மகாசிவனும் அன்னை பார்வதி தேவியாரும் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. என்னங்க, நாளைக்கு விநாயகனோட பிறந்த நாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லை தேவி, ஞாபகம் இருக்கு. அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன காணிக்க கொடுக்க போறீங்க? நீ பார்க்கதானே போற. இந்த பிறந்த நாள் மட்டும் இல்ல, இனி எல்லா பிறந்த நாட்களையும் மக்கள் கொண்டாடுறபடி நான் செய்ய போறேன். எப்படி சாமி, இது எப்படி சாத்தியமாகும்? எப்படின்னு பாத்துக்கிட்டு இரு தேவி, எல்லாமே உனக்கு புரியும். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முனிவர்கள் கைலாயத்துக்கு வந்தாங்க. மகாதேவா, வணங்குகிறேன் சுவாமி. லோக மாதாவே, வணங்குகிறேன் தாயே. என்ன ஆச்சு? எதற்காக இந்த பதற்றம்? ஏதாவது ராட்சசன் உங்கள் தவத்திற்கு பங்கம் விளைவித்தானா? ஆம் தாயே, அந்த ராட்சசனின் பேர் வறட்சி. வறட்சியால பூலோகமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் அழுகை சத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்ல. சாப்பிட தானியம் இல்ல. வறட்சி தான் அதிகமா இருக்கு. குடிக்க தண்ணீர் இல்ல. அஸ்திய கரைக்கிறதுக்கு கூட ஒரு துளி நீர் இல்ல. எல்லாமே வத்தி போச்சு தாயே. என்ன சுவாமி, என்ன நடக்குது? தயவு செய்து அவங்கள காப்பாத்துங்க. தயவு செய்து அவங்க பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. பூலோகத்துல எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. தண்ணியில இருந்து சாப்பாடு வரைக்கும் எது கிடைக்கணும்னாலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க கும்பிட வேண்டியது என்ன இல்ல. அப்புறம் யார கும்பிடணும் சுவாமி? தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க. நீங்க ஆதிக்கடவுளான விநாயகரை கும்பிடணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆமா, நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு விநாயகர் தான். அதனால நீங்க அவரை தான் கும்பிட்டாகணும். அது மட்டும் இல்ல, அவருடைய பிறந்த நாளான சதுர்த்தி அன்னைக்கு நீங்க அவருக்காக விரதம் இருந்து கும்பிடணும். விநாயகர் சதுர்த்தியா? அப்படி என்றால் நாளைக்கு. ஆனா அன்னைக்கு எப்படி பூஜை செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியாதே தாயே. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விநாயகரும் முருகரும் 2 பேருமே அங்க வந்தாங்க. விநாயகர் வந்த உடனே விநாயகரை பார்த்து முனிவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அற்புதம் சுவாமி, வருகை தந்த உடனேயே எங்கள் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்படி என்றால் சுவாமியை பூஜித்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்னவாயிற்று தந்தையே? என்ன பிரச்சனை? பூலோகம் வறட்சியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே உன்னுடைய பிறந்த நாள் விழாவை நல்லபடியா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அதென்ன பாவம், பூலோக வாசிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்றது எப்படி? மகனே, உன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் நல்லதுக்கு தான். அவங்க அதை செஞ்சா போதும், அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அம்மா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்க செய்ய வேண்டிய பூஜையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா. கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். இந்த பூஜையை நீங்க சதுர்த்தி நேரத்துல தான் செய்ய வேண்டியிருக்கும்.
அதாவது நாளைக்கு சந்திரன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பூஜையை முடிக்கணும். சந்திரன் வர்றதுக்கு முன்னாடியா? அப்படின்னா நாங்க உடனே இப்போ பூலோகத்துக்கு போயாகணுமே. ஆனா இவ்வளவு சீக்கிரம் போக முடியாதே. அப்படின்னா நீங்க இங்கேயே அந்த பூஜையை செஞ்சிடுங்க. உங்களுக்கும் பூலோக வாசிகளுக்கும் நன்மையே நடக்கட்டும். அப்படி அவங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்தி நாளும் வந்துருச்சு. அண்ணே, உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி தம்பி. நீங்க இப்ப பூஜைய ஆரம்பிக்கலாம். நான் முதல் தடவை விநாயகரை மஞ்சளால தான் உருவாக்குன அப்படிங்கிறதுனால யார் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும் அப்படின்னாலும் முதல்ல விநாயகரை மஞ்சளால பிடிச்சு வச்சுதான் கொண்டாடணும். அதுக்கப்புறமா மண்ணில விநாயகர் சிலைய செஞ்சாகணும். சுவாமி, மண்ணில் எதற்கு? பூலோகத்தில் எவ்வளவோ உலோகங்கள் இருக்கே. பூலோகத்துல மண் எங்க விடனாலும் கிடைக்கும். இயற்கையின் அடையாளம் தான் மண். அதனால விநாயகரை மண்ணால தான் செஞ்சாகணும். எந்த ஒரு உலோகத்தை வச்சு விநாயகர் சிலையை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய பார்வையெல்லாம் உலோகத்தின் மேலதான் போகும், விநாயகர் மேல போகாது. அப்படி சொல்லி அன்னை பார்வதி மஞ்சளால விநாயகரை செஞ்சப்போ சிவன் மண்ணை வச்சு விநாயகர் சிலைய செஞ்சாரு. அப்படியே சிவன் விநாயகரை அந்த சிலைக்குள்ள வர சொன்னாரு. விநாயகா, என்னுடைய பூஜைக்காக நீ இப்பவே இந்த சிலைக்குள்ள வா அப்படின்னு சிவன் கேட்டுக்கிட்டதுனால விநாயகரும் அந்த சிலைக்குள்ள போயிட்டாரு. நீங்க இந்த பூஜைய கவனிச்சிருந்தீங்கன்னா இயற்கையோட இந்த பூஜையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ விநாயகருக்கு ரொம்பவும் பிடிச்ச 21 வகை இலைகளை வச்சு பூஜை செய்யணும். அந்த இலைகளை நீங்க கொண்டு வாங்க. ஆனா அந்த இலைகளுக்கு எங்க போறது தாயே? பூலோகத்துல எந்த ஒரு மரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த இலைகளை எங்கிருந்து கொண்டு வரணும்? கவலைப்படாதீங்க, நான் அந்த இலைகளை இங்கேயே உருவாக்குறேன். அந்த இலைகளை வச்சு பூஜையை செஞ்சதுக்கு அப்புறம் பூலோகத்துல அந்த இலைகளுக்கு சம்பந்தப்பட்ட மரங்கள் வளரும். அப்படி சொல்லி அன்னை பார்வதி அந்த இலைகளை வர வச்சாங்க. அதுக்கப்புறமா சிவன் கூட சேர்ந்து அந்த இலைகளை வச்சு விநாயகருக்கு பூஜையும் செஞ்சாங்க. விநாயகருக்கு லட்டு, கொழுக்கட்டைனா ரொம்பவே பிடிக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு இதை எல்லாத்தையும் யாரு விநாயகருக்கு வச்சு படைக்கிறாங்களோ அந்த வருஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி அன்னை பார்வதி அவங்க கையார செஞ்ச லட்டு, கொழுக்கட்டை இப்படி எல்லாத்தையும் விநாயகருக்கு படைச்சாங்க. இப்போ ஒரு முக்கியமான கண்டம் இருக்கு. என்ன சுவாமி அது? எல்லாரும் விநாயகர் உருவான கதையை தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல விநாயகர் உருவான கதையை எல்லாருமே கேட்கணும். அப்படி சொல்லும் போதுதான் கஷ்டங்கள் தூரம் விலகும். அப்படின்னா அந்த கதைய நீங்களே சொல்லுங்க சுவாமி. அப்போ சிவன் எல்லாருக்குமே விநாயகர் உருவான கதைய சொன்னாரு. அப்படி அந்த பூஜையும் முடிஞ்சது. பூஜை செஞ்சதுனால சந்தோஷப்பட்ட விநாயகர் அலங்காரத்தோட அங்க வந்தாரு. நீங்க செஞ்ச பூஜை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இப்ப சொல்லுங்க. பூலோகம் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. தயவு செஞ்சு அந்த கஷ்டத்தை விலக்கு. அவங்க எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடு. அப்படியே ஆகட்டும். அப்படி சொல்லி விநாயகர் பூலோகத்துல எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணாரு. ஆத்துல தண்ணி ஓட ஆரம்பிச்சது. மரங்கள் எல்லாமே துளிர்த்துச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சது. எங்க பார்த்தாலும் ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அற்புதம் சுவாமி, உங்களால பூலோகமே இப்போ சந்தோஷத்துல இருக்கு. நில்லுங்க நில்லுங்க, இன்னும் பூஜை முடியல. இப்போ இந்த மண் பிள்ளையார நாம கரைக்கணும். அதாவது அவரை எங்கிருந்து கொண்டு வந்தோமோ அங்கேயே போய் அவரை சேர்த்தாகணும். அப்படி அன்னை பார்வதி, சிவன், முருகர், விநாயகரை கரைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே சிவன் அவர் தலையில இருக்கிற கங்கா ஜலத்தை அங்க வரும்படி செஞ்சாரு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியில விநாயகர் மண் சிலையை எடுத்து போட்டாங்க. அப்படி அந்த பூஜைய அவங்க முடிச்சிட்டாங்க. ரொம்பவும் அற்புதமா நடந்தது இந்த பூஜை. இனிமே எப்பவுமே இந்த பூஜைய நாங்க இப்படியே செய்யறோம். அப்படி அந்த முனிவர்கள் பூஜை செய்யறதை எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பூலோகத்துல போய் எல்லாருக்கும் சொன்னாங்க. அப்படி அந்த பூஜையை செஞ்சதுனால எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க.